பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? எதனால ஆரம்பிச்சாங்க? எதுக்கு இத பார்க்கணும்? அப்படின்னு 2, 3 நாளா நெறைய கேள்விகள் நம்மளே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, கண்டஸ்டன்ட்ஸ் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது, இல்ல எல்லாமே குறையுது. அப்படி என்ன? என்ன நடந்துச்சு? பார்வதி, அப்புறமா திவாகரன், அப்புறமா நம்மளுடைய அகோரி, அ கலையரசன், அது மட்டும் இல்லாம பிரவீன் காந்தி, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கலாம் என்ன பண்றாங்க? கெமி ஏதோ ட்ரை பண்றாங்க. நந்தினி ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க? அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து எல்லாருமே ஏன் வெறுக்குறாங்க? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஆல்சோ ஒரு ரிவ்யூவும் கூட. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கும்போது ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. ஃப்ராங்கா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. இந்த ஐடியாலாம் யார் உங்களுக்கு குடுக்குறா? கிரியேட்டிவிட்டி என்னப்பா பண்றீங்க நீங்க? கிரியேட்டிவே இல்லாம வந்து ஐடியாலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, போட்டியாளர்கள பார்க்கும்பொழுது நம்ம யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அவங்க யாருமே வரல. யாருமே வரல. ஆனா, பத்தாததுக்கு யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ, யாரெல்லாம் சோசியல் மீடியாவுல வந்து வெறுக்கப்படுறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஸோ இது மூலியமா கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணி, நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு தேடுறது தான் இவங்களுடைய பெரிய கான்செப்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா, நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ரொம்ப சீக்கிரமா போய் மக்கள்ட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கு. இந்த பிக் பாஸ் 9 உடைய டைரக்டர் யாருன்னு தெரியல. ரொம்ப மொக்க கான்செப்ட், ரொம்ப பூர் ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, இந்த பிக் பாஸ் வந்து லக்ஸரி அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடு. ஆனா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தான் குடுப்பீங்களாம். என்னங்க நியாயம் இது? நீங்க தண்ணி குடுக்குறீங்க ஓகே. அந்த தண்ணிக்கு வந்து ஒரு எனக்கு புரியல. இது ஏன் இவ்வளோ தண்ணிக்கு வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஒரு வீட்ட வந்து நீங்க அவ்வளோ லக்ஸரியா கட்டியிருக்கீங்க. அவ்வளோ லக்ஸரியா எல்லாம் குடுக்குறீங்க. எல்லாத்தையும் பண்றீங்க. அந்த தண்ணீல வந்து நீங்க சேமிப்பு பண்றீங்க. யார ஏமாத்த பார்க்குறீங்க நீங்க? நீங்க அப்படி தண்ணீய சேமிச்சு வச்சு தான் நீங்க வந்து இத விழிப்புணர்வு பண்ண போறீங்களா? இந்த ஐடியா உங்களுக்கு யார் குடுத்தா மொத? போட்டியாளர்கள் கிட்ட வருவோம். ஏன்னா, இந்த போட்டியாளர்கள வந்து நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு விஜய் பார்வதி பத்தி பேசியே ஆகணும் நானு. ஏன்னா, விஜய் பார்வதி பத்தி சோசியல் மீடியால ஒரு கருத்து இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எல்லாரும் ஒரு பக்கம் போனா, அவங்க ஒரு பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாகவும், ஒரு சமூக நீதி ஆர்வலராகவும், நான் வந்து ஒரு புதுமை பெண்ணாகவும் அவங்கள வந்து தன்னை காட்டிக் கொள்ளுகிறாங்க. ஆனா, அது அவங்க இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, பெரிய புரட்சிலாம் பேசுனாங்க. எனக்கு வந்து சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதை எல்லா இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். பிக் பாஸ் வீட்ல ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்க பண்ணணும் அப்படிங்கிறது பிக் பாஸ் உடைய ரூலு. அந்த ரூல நீங்க பிரேக் பண்றீங்க. அதுக்கு நான் வந்து சுயமரியாதையா இருப்பேன். நான் வந்து அத பண்ண மாட்டேன், இத பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கர டிராமா. டிராமா கிரியேட் பண்ணிட்டு, போய் உட்கார்ந்து புரணி பேசுறது. இதுதான் உங்க சுயமரியாதையா? இதான் உங்களுடைய பெண்ணியமா? புரணி பேசுறதுல அப்படி என்ன பெரிய கோல்டு மெடலே வாங்கிடுவீங்க போல நீங்க. சரி அப்படிலாம் பண்ணீங்க. ஓகேங்க. அப்படிலாம் பண்ணீங்க. ஓகே. உங்க சுயமரியாதை இருக்கு. நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு இடத்துல வேலையே செஞ்சாலும், நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. உடனே எனக்கு வேலை வேணாம் அப்படின்னு. ஆனா கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வேலை அருமை தெரியும். ரிசைன் பண்ணிட்டு போனா அந்த வேலை திரும்பி கிடைக்காது. அந்த வேலை கிடைக்கலனா சோத்துக்கு வந்து நாங்க வந்து அலையணும். இஎம்ஐ கட்ட முடியாது, வட்டி கட்ட முடியாது அப்படிங்கிறது. உங்களுக்கு தான் அப்படி கிடையாது. வெல் பேக்ரவுண்ட் அப்படிங்கும் பொழுது, வேலைய பத்தி ஏன் கவலைப்படணும்? நீங்க உடனே ரிசைன் பண்ணிட்டு போலாம். நீங்க உடனே வேலைய விட்டு போலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. நாட்ல நெறைய பேர் சுயமரியாதையோடயே அ வேலை பார்க்கணும் அப்டின்னா, 90% பீப்பிள்ஸ்க்கு வேலை இருக்காது. ஆல்ரெடி நெறைய பேத்துக்கு வேலை இல்ல. அது வேற விஷயம் படிச்ச பசங்களுக்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நீங்க இவ்வளோ பண்றீங்க. டாஸ்க்ன்னு வைக்கிறாங்க. டாஸ்க்ல தெளிவா வந்து ஒரு ரூல சொல்றாங்க. அந்த துவைக்கிற டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க இல்லைங்களா? கேப்டன்ஸ் ஷிப் டாஸ்க்ல. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய வந்து ஒரு நமக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தனியா ஒரு டாஸ்க் நடக்கும். கேப்டன்ஷிப் தனியா ஒரு டாஸ்க் நடக்கும். இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளா பண்ணியிருந்திருப்பாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி ஒரு பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து 2 ஏன் தனித்தனியா வச்சுக்கிட்டு ஒரே டாஸ்க்கா வச்சிரலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அடுத்த வாரம் கேப்டன் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பட் ஓகே. ஸோ அப்படிலாம் நீங்க வந்து பால் பொங்க வைக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு 2வது ரவுண்டு போகும்பொழுது துணி துவைக்கணும். ஃபர்ஸ்ட்டு போய் அந்த ஜீன எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் தண்ணி புடிச்சு துணி துவைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க வந்து மாத்தி யோசிப்போம் இல்லைங்களா? மாத்தி யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு, எல்லாம் போய் ஜீன் எடுத்தா, இவங்க போய் பக்கெட் எடுக்குறாங்க.
பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி பிடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆதிரை, கெமி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இல்ல இது ராங் அப்படின்னு சொல்லும்பொழுது, கெமி போய் சண்டை போட்டு அந்த பக்கெட்ல தண்ணிய ஊத்தும்போது, அவங்களுக்கு வந்து ரொம்ப வெடிச்சுட்டாங்க. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில உள்ள உட்காந்துக்கிட்டு, நீ வந்து ரகடா கேம் ஆடுற. நீ வந்து ஹேண்ட்லிங் ரொம்ப ஹார்டா பண்ற. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு ஏங்க ரூலா மதிக்காம, ரூல பிரேக் பண்ணிட்டு, அந்த ரூல பிரேக் பண்ணதும் நியாயம் தான் அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில நியாயம்? எந்த விதத்தில ஏத்துக்க முடியும் இதுல? ஆமா, பிக் பாஸ்னா இதுக்கு முன்னாடி நீங்க பிக் பாஸ்லாம் பார்த்தது கிடையாதா? ஒவ்வொரு டாஸ்க்கும் எப்படி கட்டி, புடிச்சு, புரண்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு டாஸ்க் விளையாண்டுட்டு இருந்தாய்ங்க. உங்கள வந்து பக்கெட்ட புடுங்கிட்டாங்களாம் கையில இருந்து. அதுவும் உங்களுக்கு பொறுக்க முடியல. ஐய்யயோ! நம்ம ஜெய் அ அப் அப்போ குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமா இருந்தா, தயவு செஞ்சு அத மாத்திக்கங்க. ஏன்னா, குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க என்னைக்குமே வந்து அந்த வெற்றி நிரந்தரமா இருக்காது. அத மொதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ, எஸ் நீங்க போய் ரூல பிரேக் பண்ணி பண்ணாங்கன்னா, அந்த ரூல பிரேக் பண்றதுக்கு அவங்க அத டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அங்க பிக் பாஸ் வீட்டோடைய ஒரு ஒரு நியாயம்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்பொழுது அழுவுறீங்க, அப்படியே பேசுறீங்க, ஊங்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி பிரவீன் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவருடைய அவருடைய ஸ்டோரி சொல்றாரு. அப்போ உங்களோட ஆட்டிட்யூட் பார்க்கணும்ல. ஒரு மாதிரி அப்படியே அப்படியே அப்படிங்கிற மாரி. இது வந்து செட் ஆகாது பார்வதி. நீங்க வேணா சோசியல் மீடியாவுல நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா பிக் பாஸ் வீடுங்கிறது வேற. மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் ஓட்டு போட்டா தான் நீங்க வந்து இதுலருந்து ஜெயிச்சு வெளியே போக முடியும். நீங்க இதுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கலாம். பயங்கர சோசியல் மீடியா செலிபிரிட்டியா இருந்திருக்கலாம். ஆனா அது வேற, இது வேற. இங்க வந்தா எல்லாம் ஒண்ணு தான். அதனால கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய வளர்த்துக்கங்க. கொஞ்சமாவது மரியாதைய வளர்த்துக்கங்க. கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ வளர்த்துக்கங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உங்க பேச்ச கேட்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க. இது வந்து ஒரு அட்வைஸாவே நம்ம வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ப அகோரி கலையரசன். சத்தியமா சொல்றேன். இந்த பிக் பாஸ் டீமுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? ஏங்க என்னங்க நீங்க அவன் வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பு கிடைக்காதா? வாய்ப்பு கிடைச்சா நம்ம முன்னேறிட மாட்டோமா? அப்படின்னு. அதையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிடைச்ச வாய்ப்போடைய அந்த வாய்ப்போட அரும தெரியாத ஒருத்தன கொண்டு போய் உள்ள வச்சிருந்தீங்கன்னா, என்னங்க நியாயம் இது? கலையரசனே சொல்றாரு. "நான் பிக் பாஸ தேடி போல. பிக் பாஸ் என்ன தேடி வந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் உடனே ஓகே சொல்லல. நான் டைம் எடுத்து தான் ஓகே சொன்னேன். எனக்கு இந்த அவார்ட்லாம் தேவை கிடையாது. எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நான் வந்து பாப்புலர் பெர்சன்." அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிறாரு. ரொம்ப கேஷுவலா பேசி இதெல்லாம் பொருட்டே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வாரம் எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த மாரி ஆள்லாம் தேவையே கிடையாது. உடனே பார்வதி சொல்றாங்க. "ஏன் வந்து உன்ன தகுதி இல்லன்னு சொல்றாங்க? யாரோ சொல்லிட்டாங்க. ஏன் உன்ன தகுதி இல்லன்னு சொல்றாங்க?" அப்ப பாருங்க ஷி இஸ் வெரி வெரி எந்த மாரி புத்தி இருக்கு? எந்த மாரி எண்ணம் இருக்கு? எஸ் கண்டிப்பா சொல்றேன். பிக் பாஸ் மாரி ஃபிளாட் போடுறதுக்கு கலையரசன் மேலலாம் தகுதியே கிடையாது தான். எத்தன யங்ஸ்டர்ஸ் எத்தன பேரு வாய்ப்புக்காக திறமைய வச்சுக்கிட்டு தேடிட்டு வெளியில இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்தவித ஒரு அடிப்படை சென்ஸுமே இல்லாத ஒரு ஆள உள்ள வச்சுக்கிட்டு, அதுவும் தேடி போய் குடுக்குறீங்கன்னா, அப்ப என்ன எண்ணம் உங்களுக்கு? கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணணும். டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவீங்க அப்படிங்கிறது அனதர் ஒன் ரீசன் இது. ரொம்ப 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 வொர்ஸ்ட்டா இருக்குங்க. தயவு செஞ்சு எவிக்ட் பண்ணி இந்த வாரம் வெளிய அனுப்பிச்சு விட்டுருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன். நான் என்னமோ நெனச்சேன் திவாகரன் வந்து ரொம்ப ஒரு மாரி ஃபர்ஸ்ட் டேலாம் பார்க்கும்பொழுது, அவரு ஒரு ஒரு ஜோன்ல இருக்காரு. வேற ஒரு ஜோன்ல இருக்காரு அப்படின்னு. பட் திவாகரன வந்து ஒரு நல்ல பெர்சனா தெரியுது. பாடி ஷேமிங் பண்றாங்க. நெறைய பேர் வந்து அவர கார்னர் பண்றாங்க. பட் அப்படிதான் இருந்தும், நான் வந்து இதுக்காக தான் வந்திருக்கேன். நான் அத பண்ண போறேன். பட் ஆனா தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரோ, பார்வதி கிட்ட இருந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரோ அப்படிங்கிற மாரி ஒரு தோணுது. ஏன்னா வந்து திவாகரன முன்ன நிறுத்தி பார்வதி ஒரு கேம் ஆடுறாங்க. ஒரு பிளாக் ஷீப் கேம் ஒண்ணு ஆடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு பேடா இருக்கு. அத தாண்டி திவாகர் நல்லா விளையாண்டாரு. இண்டிவிஜுவலா விளையாடுறாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல போட்டியாளரா இருப்பாரு. நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வச்சு, அவர வந்து என்கரேஜ் பண்றாங்க. அது நெறைய பேத்துக்கு வந்து மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுச்சு அது. எஸ். என்னதான் நம்ம ஒரு விஷயம் பண்ணாலுமே, அதுல கோமாளித்தனங்கள் இருந்தாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேல அது அது ஒரு அளவுகோல் இருக்கணும். கண்டிப்பா அத புரிஞ்சுப்பாருன்னு நெனைக்கிறேன் நானு. திவாகரன் அப்படின்னு ஒரு நடிப்பு அரக்கன தாண்டி, அவருடைய பெர்சன் அப்படின்னு வெளிய தெரியறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல. இந்த தண்ணி சண்டையில வந்து கமருதீன், அப்புறம் சபரி இருக்காங்க இல்லைங்களா? எஸ் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஜோன்ல அலைஞ்சுட்டே இருக்காரு. நம்ப தான் சூப்பர்வைசர் அப்படின்னு. நம்ப தான் சபரி எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஆனா தண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே டாஸ்க் குடுத்துட்டாங்க, டாஸ்க் வச்சுட்டாங்க. அஃப்கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் பொழுது, எல்லாத்துக்குமே நம்ம வந்து சபரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, கமருதீன் அப்ப எதுக்கு தான் இருக்கீங்க நீங்க? எல்லாத்தையுமே சபரி பார்க்கணும் அப்படின்னா, எதுக்கு ஒரு சூப்பர்வைசர்? அப்ப நெறைய இடத்துல தண்ணி மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம, ஓகே.
அமிர்த் மேல தப்பு இருக்கு, சபரி மேல தப்பு இருக்கு. ஆனா அந்த பிக் பாஸ் வீடே சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ணாங்க பார்த்தீங்களா? பிக் பாஸ் சொல்லியுமே. பிக் பாஸ் என்ன சொல்றாரு? தண்ணி அவங்க தான் சூப்பர்வைசர். எஸ் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அத யூஸ் பண்றது யார்? நீங்க தானே. அப்போ உங்களுக்கும் அந்த நாலேட்ஜ் இருந்திருக்கணுமா இல்லையா? அது கிடையாது. நமக்கு என்ன? நம்ம வரோம், நம்ம போறோம், ஏதோ பண்றோம், சாப்பிட்டோமா, தூங்குனோமா அப்படிங்கிற மாரி போயிட்டே இருக்காங்க. நந்தினி எதுக்கு தான் வந்தாங்கன்னே தெரியல. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த பிக் பாஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி. பிக் பாஸ் வீடுனா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் டாஸ்க்லாம் இருக்கும். இப்படிதான் விளையாடுவாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரிஞ்சிருந்துமே வந்து ஒரு மாரி சீன் கிரியேட் பண்றாங்களோ, அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வாய்ஸ் குடுக்குறாங்க. பட் அதுலயும் ஒரு என்ன சொல்றது? ஒரு சுயநலம் இருக்குதோ! அப்படின்னு தோணுது. ஸோ இது எல்லாமே இந்த வாரம் வந்து நெறைய பேர் வந்து இந்த யார் வந்து உங்களுக்கு இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லும்பொழுது, மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அந்த 20 பேருமே இந்த வீட்ல தகுதி இல்லாத நபர் தான். இன்னைய வரைக்குமே. உங்களுக்கு யார் அப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.